الحمد لله الذي خلق السماء بقدرته وضحى الأرض بمشيته وخلق الخلائق بإرادته واستوى على العرش كما يليق بجلاله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله الذي أرسله سبحانه وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. عن أبي الدرداء رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أجل الله يغفر لكم. رواه أحمد في مسنده. كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பினங்களை படைத்து ஒட்டுமொத்த படைப்பிலும் சிறந்த படைப்பாக, சிரேஷ்டமான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக மனிதரை நாங்கள் மிக மிக அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறோம். படைத்தது மட்டுமல்லாமல் வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் உடைய பிச்சலங்கள் மனிதர்களை நாங்கள் மிக மிக கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய படைப்பினங்களை விட மனிதனை பலவிதத்தில் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லாமா இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஜாதுல் மசீர் என்ற தஃப்சீர்ல 10 ரிவாயத்துகளை கொண்டு வரான். அல்லாஹ் எந்த அளவுக்கு எந்த விதத்தில் மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஒரு தஃப்சீர் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களில் இருந்து தான் நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகளை வெளியாக்கினான். இன்னொரு கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுவர்க்கத்தை, இந்த நரகத்தை படைத்திருப்பது இந்த மனிதர்களுக்காக வேண்டிதான். இன்னொரு கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய படைப்பினங்களை இந்த மனிதனுக்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறான். இது போன்ற முக்கியமான பல தஃப்சீர்களை எழுதுகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழக்கூடிய ஏனைய படைப்பினங்களுடைய முதுகெலும்ப இஅ்விஜாஜன், வளைந்த நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். உலகத்தில் அது சிங்கமாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, வேறு வேறு விலங்குகளாக இருந்தாலும் அதனுடைய முதுகெலும்ப அல்லாஹ் வளைச்சி தான் படைச்சிருக்கிறான். அதனால தான் அது சாப்பிடும் பொழுது குனிஞ்சு சாப்பிடுது. சிங்கம் ஒரு மாமிசத்தை, ஒரு விலங்கை வேட்டையாடினா அந்த மாமிசத்தை அது குனிந்துத்தான் அது பிச்சு சாப்பிடும். தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் அது குனிந்து அது நக்கித்தான் தண்ணீரை குடிக்கும். மாடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அது புல்லு சாப்பிடுவதாக இருந்தாலும் அது குனிந்து தான் சாப்பிடுது. அதுக்கு என்ன காரணம்? அதனுடைய முதுகெலும்பு வளைந்த நிலையில் படைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய முதுகெலும்பை கிவாமன், நேர்த்தியாக நேராக படைத்து வைத்திருக்கிறான். மிருகங்களுடைய முதுகெலும்பு போல வளைந்ததாக அல்லாஹ் படைக்கல. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாமா இப்னுல் ஜௌஸி குறிப்பிடுறாங்க, உலகத்திலே ஏனைய படைப்பினங்கள், ஏனைய விலங்குகள், ஏனைய ஊர்வனங்கள், ஏனைய பறவைகள் சாப்பாடுக்கு முன்னால, தண்ணீருக்கு முன்னால குனிவதை போல மனிதன் எந்த வஸ்துக்கு முன்னாலும் குனிந்து விடக்கூடாது. அவன் குனிவதாக இருந்தால் எனக்கு மட்டும் தான் குனிய வேண்டும், சுஜ்ஜதன் லில்லாஹ், அல்லாஹ்க்கு மட்டும் தான் சிரம் பணிய வேண்டும், தலையை சாய்க்க வேண்டும். இதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய முதுகெலும்பை நேராக படைத்து வைத்திருக்கிறான்.
சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதத்தில் மனிதனை கண்ணியப்படுத்தி உலகத்திலே சிறந்த சிரேஷ்டமான படைப்பாக படைத்திருக்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்ததற்கு பிறகு இந்த மனிதர்கள் எல்லாம் சுவர்க்கவாசியாகணும், யாருமே நரகம் போகக்கூடாது என்பது தான் அல்லாஹ்வுடைய விருப்பம். இதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்கள், இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்கள், 313 ரசூல்மார்களை மனிதர்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி அனுப்பி கொண்டே இருந்தார். ஒரே நேரத்தில் எத்தனையோ நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக இருந்தார்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக இருந்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் நபியாக இருந்தார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருக்கும் பொழுது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி, லூத் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி. இப்படி ஒரே சந்தர்ப்பத்தில் பல நபிமார்களை பல கோத்திரங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி மனிதர்கள் எல்லோரும் நேர்வழி அடைய வேண்டும், யாருமே நரகம் போகக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீர்திருத்திக் கொண்டே இருந்தான். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால எந்த ஒரு நபியும் வரப்போறதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான சகல விடயத்தையும் தெள்ளத் தெளிவான முறையிலே, லேசான முறையிலே சொல்லி காட்டிவிட்டு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், மனிதன் தவறிழைக்கக்கூடியவன். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இந்த மனிதனை பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி நபிமார்கள் இல்லாத காலத்தில் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அடியான் என் பக்கம் நெருங்க வேண்டும், என்னுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், நான் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அடியார்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதிலே முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான். கண்ணியமானவர்களே, ரமலான் ஏனைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் குற்ற பரிகாரத்துக்காக வேண்டி கடமையாக்கி இருந்தான். ஆனால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரமலானை தந்தது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எத்தனை அமல்கள் இருக்குதோ அந்த எல்லா அமல்களுக்கும் கூலிகள் சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் ஹதீஸ்ல வருது, சுவர்க்கத்தில் ஒரு ஈச்சப்பழம் மரம் நடப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், மீசான் தராசை கனத்தால் நிரப்பிவிடும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ் ஷைத்தானை விரட்டி அடிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதே போல சூரா துஹான் வியாழக்கிழமை இரவு ஓதினால் அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான். மக்ரிபுக்கு பின்னால் அவ்வாபின் 6 ரக்காத் தொழுதால் 12 வருடங்கள் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படி என்ன அமல்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் உலகத்திலே நிர்ணயித்து விட்டான். புகாரியுடைய ரிவாயத் வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு, மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமலும் அவனுக்கே உரியது. அவன் என்ன அமல் செய்கிறானோ அதற்கு கூலி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அந்த கூலி அவனுக்கு கிடைத்துவிடும். இல்ல சியாம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கூறுகிறான், நோன்பை தவிர அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி, நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்புடைய கூலி உலகத்திலே நிர்ணயிக்கப்படல. எவ்வளவு, 1 கோடி 2 கோடியா இருக்கலாம், அல்லது ட்ரில்லியன் கணக்கான நன்மைகள் என்று உலகத்தில் நோன்புடைய கூலியை அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. காரணம் என்ன? அதனுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்து விட்டான். அருமையானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவன் இமாம் ஃபெரப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நுஸ்காவுல அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி, நோன்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்கிறேன் என்ற வார்த்தை இருக்கிறது.
இமாம் புகாரியுடைய இன்னொரு மாணவன் இமாம் இஸ்மாயிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதியில, அவர்களுடைய நுஸ்காவுல எந்த வார்த்தை இடம்பெற்றிருக்குதுன்னு சொன்னால் அஸ்ஸௌமு லி வ அன உஜ்ஸாபி, நோன்பு எனக்குரியது, வ அன உஜ்ஸாபிஹி என்று சொன்னால் அன அஸீரு ஜஸாஅன், நான் அவருக்கு கூலியாக மாறி விடுகிறேன். கூலி கொடுக்கிறேன் என்று அங்க வரல, நான் அவருக்கு கூலியாக மாறிவிடுகிறேன். அல்லாஹ் தான் நோம்புக்கு கூலி, வேற யாரும் கூலி கிடையாது. அந்த கூலி எப்படியாப்பட்டது சொல்லி முடிக்கலுமா? கெஸ் பண்ணேலுமா? கவுண்ட் பண்ணேலுமா? ஒன்று முடியாது. அல்லாஹ்விடத்தில் இந்த நோன்புடைய கூலி இருக்கு. எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், உலகத்தில் எத்தனையோ அமல்கள் இருக்குது, ஹஜ் இருக்குது, ஜகாத் இருக்குது, என்னென்னமோ அமல்கள் இருக்க போக்குல ஏன் அல்லாஹ் நோன்பை மட்டும் தன்னுடையது என்று கூறுறான்? நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலியாக மாறுறேன் என்று அல்லாஹ் நோன்பை மட்டும் சூஸ் பண்ணி பொறுக்கி எடுத்ததற்கு என்ன காரணம்? அல்லாமா ஃபக்ருர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5 காரணங்களை குறிப்பிடுறாங்க. இந்த 5 காரணங்கள் காரணமாகத்தான் அல்லாஹ் நோன்பு எனக்குரியது என்று நோன்பை தன்வசம் அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அந்த 5 அமல் எப்படியாப்பட்டதுன்னா அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள். அந்த 5 தன்மைகள் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அந்த தன்மைகள் ஒரு அடியானிடத்தில் ரமதானுடைய நோன்புடைய நேரத்தில் தான் ஒன்றிணைகிறது. அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய இந்த 5 விடயங்கள் ஒரு மனிதனோட இணைவது அவன் நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் மட்டும்தான். இதனால தான் அல்லாஹ் நோன்புடைய கூலியை தன்வசம் எடுத்திருக்கிறான். அந்த 5 என்ன? முதலாவது, அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அல் இஹ்திராஸு அனித் தஆம். அல்லாஹ்க்கு சாப்பாட்டுடைய தேவை கிடையாது, அல்லாஹ்க்கு உணவுடைய எந்த தேவையும் கிடையாது. இந்த தன்மை எப்ப அடியார்கள்ட்ட வருதுன்னா நோன்பு பிடிச்சிருக்க கூடதான். முன்னால பலவிதமான சாப்பாடு வகைகள் இருக்குது, ஆனால் இருந்தும் அல்லாஹ் நோன்பை பிடிக்க சொல்லி இருக்கிறான். அல்லாஹுக்காக வேண்டி கண் முன்னால சாப்பாடு இருந்தும் அதை சாப்பிடாமல் அப்படியே விட்டு விடுகிறான். ஏன்? இவர் நோன்பு பிடிச்சிருக்கிறார். நோன்பு பிடித்திருப்பதின் காரணமாக முன்னால எத்தனை சாப்பாடு இருந்தாலும் இவருக்கு அதை சாப்பிட முடியாது. இது அல்லாஹுடைய தன்மை அடியாரிடத்தில் ரமலான்ல மட்டும் தான் இணைகிறது. இரண்டாவது அல் இஹ்திராஸு அனிஷ் ஷராப். அல்லாஹ் குடிப்பானத்தை விட்டு தேவையற்றவன். அல்லாஹ்க்கு தாகம் என்பது ஏற்படாது. அல்லாஹுக்கு எந்த குடிப்பானத்தின் பக்கமும் தேவையில்லை. இந்த தன்மை அடியாரிடத்திலே ரமலானில நோன்புல ஒன்று சேர்கிறது. பகல் நேரத்திலே நோன்பு நோட்டு இருக்கிறார், முன்னால் தண்ணீர் இருக்கிறது, குடிப்பானங்கள் இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஃபலூடா இருக்குது, எல்லாம் இருந்தும் அல்லாஹ் குடிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் இவர் குடிக்காமல் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தன்மை அடியானோடு இணைகிறது. மூன்றாவது அல் இஹ்திராஸு அனின் நௌம். அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தன்மை தான் தூக்கம்ன்றது அல்லாஹ்வுக்கு கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். சிறு தூக்கம் என்பதும் அல்லாஹ்வுக்கு கிடையாது, ஆழ்ந்த தூக்கம் என்பதும் அல்லாஹ்வுக்கு ஏற்படாது. இந்த தன்மை ரமலானுடைய காலத்தில் அடியார்களிடத்தில் ஏற்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் என்ன செய்கிறோம்? நோன்புடைய டைம் டக்குன்னு போகணுன்றதுக்காக வேண்டி அதிகமாக தூங்குகிறோம். கேட்டா தூக்கம் ஒரு இபாதத் தானே, தூங்கினாலும் நன்மை கிடைக்கிறது தானே என்ற எண்ணத்தில் நாங்கள் அதிகமாக தூங்குகிறோம். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும், தூங்குவதின் காரணமாக அமல்களுடைய பாக்கியம் இழக்கப்படுது. அவர் தூங்குறனால குர்ஆன் திலாவத் ஓத முடியாமல் போகுது, டைம் போகுது, லுஹாவுடைய நேரம் அப்படியே கடக்கிறது, இஷ்ராக்குடைய நேரம் இல்லாமல் ஆகுது. சஹர் செஞ்ச உடனே, சுபஹ் தொழுத உடனே அவர் தூங்க ஆரம்பிக்கிறார், எழும்புகிறார் 3 மணி 4 மணி. சுப்ஹானல்லாஹ், லுஹர் கலா நோம்புடைய காலத்தில். இப்படி தூங்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. நன்றாக விளங்கிக் கொள்ளணும், தூக்கம் இபாதத்தான். ஆனால் அந்த தூக்கத்தின் மூலமாக எங்களுடைய அமல்களுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது.
இமாம்களை எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா நுஅமான் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சீராவில் வருது. இமாம் அபூ ஜுர்ஆ ராஸி தெளிவாக குறிப்பிடுறாங்க, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன்களை ஓதி முடிப்பார்கள். 2 குர்ஆன் 2 ஜுஸு இல்ல, 60 ஜுஸு. பகல் நேரத்தில் ஒரு குர்ஆன் தவாம் செய்வார்கள், இரவு நேரத்திலே ஒரு குர்ஆனை தவாம் செய்வார்கள். இப்படி 60 குர்ஆன் ஒரு ரமலானிலே ஓதப்படும் என்று சொன்னால் தூங்குறதுக்கு எங்க டைம் இருக்குது? எந்த அளவுக்கு குர்ஆனோடு இணைகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் வந்துருச்சுன்னா கிதாப் எழுதுறதே விட்டுருவாங்க, குர்ஆன் ஓதுறதுல ஈடுபடுவாங்க. இமாம் மாலிக் அவர்களை பற்றி வருகிறது, ஃபத்வா கொடுக்கிறதை விட்டுருவாங்க ரமலான்ல. இது ஃபத்வா கொடுக்கக்கூடிய மாதம் அல்ல, இது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். அதனால் குர்ஆனை ஓத வேண்டும் என்று அவர்கள் குர்ஆனிலே ஈடுபடுவார்கள். ஒவ்வொரு இமாம்கள் ஒரு குர்ஆனை பிரித்து சிலர் 20 ஜுஸு ஒவ்வொரு நாளும், சிலர் 15 ஜுஸு, சிலர் 10 ஜுஸு, இப்படி அவர்கள் அந்த நேரத்தை கணக்கிட்டு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இன்றைய 10 நாட்களையாவது ஒரு குர்ஆனை ஓதி முடிப்போம் கண்ணியமானவர்களே. இது தூக்கத்துடைய மாதம் கிடையாது. ஆக இந்த தன்மை எவரிடத்தில் ரமலான் இணைகிறதோ அவருடைய கூலி மகத்தானது. 4வது அல் இஹ்திராஸு அனி ஷஹ்வா வல் ஜிமா. அல்லாஹ்வுக்கு எந்த மனைவியுடைய தேவையும் கிடையாது, எந்த இச்சையும் அல்லாஹ்விடத்திலே கிடையாது. இந்த தன்மை அடியார்கள்ட்ட ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோட்ட நிலையில் இணைகிறது. ஹலாலான மனைவி இருந்தும் ரமலான் அதை ஹராமாக்கிறது. நோன்பு பிடித்த நிலையில் ஒன்று சேருவது ஹராம். இப்படி இது அல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான பண்பு, அடியார்கள் இடத்தில் இணைகிறது. ஹலாலாக்கப்பட்ட மனைவி இருந்தும் அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்தால் இவர் தவிர்த்து கொள்கிறாரா? அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் கூலியாக மாறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். 5வது தான் மிக முக்கியம். லேசில் இந்த விஷயத்தை எங்களுக்கு எடுக்க இயலாது, முயற்சி செய்வோம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் தேவையற்ற பேச்சுன்றது அல்லாஹ்கிட்ட கிடையாது. தேவைண்டா மட்டும் தான் அல்லாஹ் பேசுவான். எது தேவையோ அதை மட்டும் தான் நபிமார்களுக்கு வஹியாக அல்லாஹ் அறிவிப்பானே தவிர தேவையற்ற பேச்சு கிடையாது. குர்ஆனை எடுத்து பாருங்க. குர்ஆன் என்பது ஆச்சரியமான ஒரு வேதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை சொல்றேன்னா 2 வார்த்தை 3 வார்த்தையில சொல்லி முடிச்சிருவான். பக்கம் கணக்கு அதை பத்தி பேச வேண்டிய தேவை இல்லை. அந்த 3 வார்த்தைக்கு எத்தனை தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது! சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையும் ஜவாமிஉல் கலீம், வட்டுருக்கமான பேச்சு தான். 2 வார்த்தை 3 வார்த்தையை தான் பேசுவார்கள், சஹாபாக்களுக்கு விளங்கிரும். இன்று அந்த வார்த்தைக்கு ஆழமான கருத்துக்கள் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனா சுப்ஹானல்லாஹ். இப்தஸிம் என்பது நபி அவர்கள் பாவித்த ஒரு வார்த்தை. புன்முறுவல் கூறுங்கள், லேசான முறையில் சிரிங்க, லா தஹ்சன் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை வைத்து ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பாவித்தார்கள்? புகாரி ஷரீஃபை எடுத்துக்கொண்டால் 7275 ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல மட்டும் இருக்குது. இந்த புகாரிக்கு அரபி மொழியில் மாத்திரம் 600க்கு மேற்பட்ட விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும். காரணம் என்ன? நபி அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையை போலத்தான். ஓவரா பேச மாட்டாங்க, தேவைக்கேற்ற வார்த்தைகள் தான். இதை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் கண்ணியமானவர்களே. இன்று நாங்கள் தேவையில்லாமல் பேசுகிறோம். எந்த அளவுக்கு பயங்கரம் தெரியுமா? நாங்கள் பல விடயங்களிலே மூழ்கி மற்றவர்களை பற்றி குறை பேசுகிறோம், கோல் சொல்கிறோம், புறம் பேசுகிறோம். எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முத்தஸிர்ல ஒரு விதமான நரகவாசிகளை பற்றி குறிப்பிடுகிறான். மக்கள் சுவர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலகக்கும் ஃபீ ஸகர், சக்கர் என்ற நரகத்திலே நீங்கள் நுழைந்ததற்கு என்ன காரணம்? சக்கர் என்ற நரகத்தை பற்றி வருது. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு நாளும் ஏனைய நரகங்கள் அல்லாஹ்விடத்தில் 70 தடவை பாதுகாப்பு தேடுது. யா அல்லாஹ், சக்கரை விட்டு என்னை பாதுகாப்பு. யாரு பாதுகாப்பு தேடுறா?
ஏனைய நரகங்கள் ஜஹன்னம், ஜஹீம், ஹுத்தமா, லவா, ஹாவியா, சயீர் போன்ற நரகங்கள் இந்த சக்கரை விட்டு ஒவ்வொரு நாளும் 70 தடவை பாதுகாப்பு தேடுகிறது. இந்த சக்கர் அப்ப எவ்வளவு பயங்கரமான ஒரு நரகமாக இருக்கும். இந்த சக்கருக்குள்ளால அல்லாஹ் சில மனிதர்களை போடுவான். அந்த மனிதர்களை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், எதற்காக நீங்க சக்கருக்கு வந்தீங்க? வேறு நரகம் இருக்குது, அதற்கு போகாமல் நீங்கள் சக்கர் என்ற நரகத்துக்குள்ளால் நுழைந்ததற்கு என்ன காரணம்? 4 காரணம் சொல்வார்கள். முதலாவது என்ன? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் உலகத்தில் தொழுகல்ல, டைம் ஓட்டினோம். நாங்கள் தொழுதோண்டு மற்றவர்களுக்கு காட்டினோம். உண்மையில் நாங்கள் தொழல்ல. தொழாதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நரகம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கிறோம். சக்கர். இரண்டாவது, வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல. தாராளமாக இருந்தது. 1000-2000 பேருக்கு கொடுக்கும் அளவுக்கு வசதி இருந்தது. அப்படி இருந்தும் ஒருத்தருக்கு கூட நாங்கள் கொடுக்கல, அல்லாஹ் சக்கருக்கு அனுப்புவான். மூணாவது, வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், தேவையில்லாத விஷயத்தை நாங்கள் மூழ்கி கொண்டிருந்தோம். மற்றவர் பற்றி புறம் பேசினோம். இதை தான் நான் சொல்ல வந்தேன். மற்றவர்களை பற்றி கோல் சொன்னோம், அவர பலாய பேசினோம். எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இல்லாத சபைகளிலே நாங்கள் ஒன்று கூடி, கண்ணியமானவர்களே, மற்றவர்களை பற்றி பேசினோம். அதனால தான் சக்கருக்கு வந்தோம். 4வது காரணம், வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். அப்படி எல்லாம் ஒன்று மௌத்தோட எல்லாம் முடிஞ்சு. சொர்க்கம் என்று ஒன்று இல்லை, நரகம் இல்லை, மீசான் இல்லை, ஹஷர் இல்லை, சிராத் இல்லை, கேள்வி கணக்கில்லை. அதெல்லாம் ஒரு பிரம்மை, ஒரு கற்பனை என்று நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். சக்கருக்குள்ளால் அல்லாஹ் அனுப்புவான். இந்த 4 கூட்டத்தாரை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். ஆக கண்ணியமானவர்களே, இது அல்லாஹுடைய பண்பு. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது அல்லாஹுடைய பண்பு. இமாம் ஷம்சுத்தீன் ஸஹபி சியரு அலாமின் நுபலா என்ற தங்களுடைய ஆச்சரியமான கிதாபில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. அபு துஜானா சிமாக் இப்னு ஹர்ஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். எப்படியாப்பட்ட வீர சஹாபின்னா, நபி அவர்களோட உஹதுல, ஹந்தக்ல, ஹுதைபியா, ஹுனைன், உம்ரத்துல் கதா எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு சஹாபி. ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட மக்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே, அந்த சமுரா என்ற மரத்துக்கு கீழால் பைஅத் செய்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் உலகத்திலே பொருத்தத்தை கொடுத்தவர்கள் யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? அந்த ஹுதைபியாவில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு. கண்ணியமானவர்களே, இந்த ஹுதைபியாவில் கலந்து கொண்டவங்க தான் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. உஹது போர்ல அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர்களுடைய ஆற்றலை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபு துஜானா நீங்கள் ஷுவராக சொர்க்கவாதினா. என்ன அந்த அளவுக்கு வீர சஹாபி. ஹயாத்து சஹாபாவோட எங்களை பத்தி வருது. இவர்கள்ட்ட சிவப்பு நிறத்தில் ஒரு தலைப்பாகை இருக்கும், சிவப்பு கலர்ல ஒரு தலைப்பாகை இருக்கும். எந்த நேரத்தையும் கட்ட மாட்டாங்க. போர் உக்கிரமான நேரத்திலே முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு தோல்வி ஏற்படும் பொழுது தான் அவர்கள் தலைப்பாகையை தலையில் கட்டுவார்கள். தலப்பாவை தலையில கட்டினால் சஹாபாக்களுக்கு விளங்கிரும், இன்று அபு துஜானாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இன்று தன்னுடைய வீரத்தை, சாகசத்தை எதிரிகளுக்கு காட்டப் போகிறார். எதிரிகள் தலை தெறிக்க ஓட போகிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய வீரம் இருக்கும். உஹதுல முஸ்லிம்களுக்கு சிறிய ஒரு தோல்வி ஏற்படுது, எடுத்தார்கள் தலைப்பாகையை, தலையிலே கட்டினார்கள். சஹாபாக்களுக்கு விளங்கிவிட்டது, இன்று எத்தனை குறைஷர்களுடைய தலை உருண்டோட போகுது என்று தெரியும். தலைப்பாகையை கட்டினார்கள், வேகமாக சென்றார்கள். எதிரிகளுடைய தலைகள் உருண்டோடுகிறது. எதிரிகள் தயங்குறாக அபு துஜானாக்கு முன்னால வாரத்துக்கே பயப்படுகிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு ஆற்றலை, ஒரு விவேகத்தை உஹதுல காட்டினார்கள். கண்ணியமானவர்கள், இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு துஜானா சந்தேகம் இல்லை, நீங்க சொர்க்கவாதினா. இந்த அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க,
வீட்டில் படுக்கையில் இருக்கிறாங்க. ஸைத் இப்னு அஸ்லம் என்ற ஒரு மனிதர் நோய் விசாரிக்கிறதுக்காக வெளியே வர முகத்தை வந்து பார்த்தால் பௌர்ணமியுடைய சந்திரன் எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே போல வகான வஜ்ஹுஹு யதஹல்லல், முகம் இலங்கி கொண்டிருக்கிறது. உடனே ஸைத் இப்னு அஸ்லம் கேட்டாங்க, அபூ துஜானா, உங்களுடைய முகம் இந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறதே என்ன காரணம்? சொன்னார்கள், நான் அல்லாஹ்ட்ட சுவர்க்கத்தை 2 விடயத்தில் ஆதரவு வைக்கிறேன், அது எனக்கு ஷுவர் நம்பிக்கை இருக்குது, அதனால தான் என் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்குதுன்னா. உடனே நாங்கள் என்ன நினைப்போம், ஷுவரா பத்ராகத்தான் இருக்கும். என்ன பத்ர் சஹாபி, பத்ர் சஹாபியால பற்றி வருது, லகத் இத்தல அல்லாஹு அலா அஹ்ல பத்ரின் அலா அஹ்லி பத்ரின், அல்லாஹ் பத்ர் வாசிகளை மன்னித்து விட்டான். பத்ரிலே கலந்து கொண்ட அந்த 313 சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன கூறுகிறான், இஅமலூ மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், இன்னைக்கு அது கஃபர்து லக்கும், உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்தேன். பத்ர் வாசிகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் இது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் மூலமாக தவறுகள் ஏற்பட்டிருக்கும். நபி அவர்கள் சொல்வார்கள், அவர் விட்டுருங்க, அவர் பத்ர் சஹாபி, அவரை குற்றம் பிடிக்காதீங்க, அவர் விட்டுருங்க, ஏன்னா அவர் பத்ர் வாசி. இந்த அளவுக்கு பத்ரிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேறு. உஹதாக இருக்கலாம், நாங்கள் நினைப்போம், ஏண்டா உஹதிலே நபி அவங்க சொல்லிட்டாங்க சொர்க்கவாதி, அல்லது ஹுதைபியாவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்தது அந்த ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு. ஆனால் கண்ணியமானவர்களை நாங்கள் இப்படி நினைக்கிறோம். ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேன் 2 விடயத்தின் காரணமாக. இந்த 2 விடயத்தில் எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் 100க்கு 100 நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ஏதாவது அமல் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் யாருக்காவது உத்தரவாதம் பண்ண முடியுமா? கண்ணியமானவர்களே, எல்லாத்திலுமே நாங்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கவாதியாக ஆக்குவானாக. ஆனால் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு நம்பிக்கை வச்சாங்க. முதலாவது என்ன தெரியுமா? முதலாவது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குந்துலா அத்தகல்லமு ஃபீமா லா அனி, தேவையில்லாத பேச்சுன்றது என் வாழ்க்கையில் இல்லைன்னா, நான் தேவையில்லாத பேச்சு பேசியது கிடையாது. எது தேவையோ அதை மட்டும் தான் பேசுவேன், வேற எந்த ஒரு வார்த்தையும் என்னுடைய நாவிலிருந்து வராது. இரண்டாவது, ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, எப்பொழுதுமே என் உள்ளம் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் சாந்தமானதாக தான் இருக்கும். எந்த முஸ்லிமை பற்றிய கெட்டெண்ணம் என் உள்ளத்தில் இதுவரை வந்தது கிடையாது. லேசான விஷயமாக கண்ணியமானவர்களே, எவ்வளவு முக்கியமான விடயம் இது எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்குதா? யோசித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை பற்றி எந்த கெட்டெண்ணமும் இல்லை, சந்தேகமும் இல்லை, அவர் இப்படியாப்பட்டவரா அப்படியாப்பட்டவரா என்ற எந்த சந்தேகமும் உள்ளத்தில் அல்ல. எல்லா முஸ்லிம்களையும் சிறந்தவராகத்தான் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணித்திருந்தார்கள். இந்த 2 அமல் மூலமாக நான் சுவர்க்கத்தை ஆதரவிக்கிறேன், நிச்சயமாக எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹ் இந்த 2 விடயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிப்பானாக. கண்ணியமானவர்களே, ஆக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய 5வது தன்மை தான் தேவையில்லாத பேச்சு என்பது. தேவையில்லாத பேச்சு என்பது அல்லாஹ்க்கு கிடையாது. இதிலிருந்து அல்லாஹ் தவிர்த்து கொண்டிருக்கிறான். இதே போல இந்த அடியான் இந்த ரமலானுடைய காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் நாங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். இந்த 5 தன்மையோடு இருக்கிறாரோ அவருடைய நோன்புக்கு கூலி அல்லாஹ்வாக மாறிவிடுகிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்கணும். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரஹ்மத்துடைய பத்தையும் நாங்கள் அடைந்து மக்ஃபிரத்துடைய பத்தையும் அடைந்து 3வது பத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ரஹ்மத் எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹ் தான் அறிவான். மக்ஃபிரத் எந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது அல்லாஹ் தான் அறிவான். நாம் ஆதரவு வைப்போம். கண்ணியமானவர்களே, யாருக்கெல்லாம் அன்லிமிட்டடாக போனஸாக அல்லாஹ் ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை கொடுத்தாலோ அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்துள்ளானாக. நாங்கள் இன்று முக்கியமான ஒரு இரவை எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். அதுதான் லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு. இன்று ஜும்மாவுடைய குதுபாவும் இதை பற்றி தான் இருந்தது. அருமையானவர்களே, லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? கத்ர் என்றால் கருத்து என்ன? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில்
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாங்கள் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, கத்ர் என்ற வார்த்தைக்கு, அதாவது இந்த லைலத்துல் கத்ர் என்பதற்கு 4 கருத்துகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இமாம் ஹாஸின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல சொல்றாங்க, ஏன் இந்த இரவுக்கு கத்ருடைய இரவு என்று சொல்லப்படுகிறது, எப்படியாப்பட்ட இரவு, பின்னால் அதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று பெயர் வைத்தார்? முதலாவது காரணம் என்ன தெரியுமா? ஏனைய இரவுகளை விட இந்த இரவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். கத்ர் என்று சொன்னால் சிறப்பு என்ற கருத்து. ஏனைய இரவுகளை விட, எப்படி ஏனைய நேரங்களை விட தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறானோ, ஏனைய நாட்களை விட வெள்ளிக்கிழமையுடைய நாளை சிறப்பித்து வைத்திருக்கிறானோ, ஏனைய இடங்களை விட மக்கா மதீனா மஸ்ஜிதுல் அக்ஸாவை சிறப்பித்து வைத்திருக்கிறானோ, இதே போல ஏனைய இரவுகளை விட அல்லாஹ் இந்த இரவை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால தான் இதற்கு கத்ருடைய இரவு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, கண்ணியமானவர்களே, இந்த இரவுல யார் அமல் செய்வாரோ அந்த இரவை அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துள்வானாக. இந்த இரவில் யாரெல்லாம் அமல் செய்வாரோ அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக மதிப்புக்குரியது, அல்லாஹ்விடத்திலே மிகவும் மகத்தானது. அதனால தான் இந்த இரவுக்கு கத்ருடைய இரவு என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரணம் சொல்லப்படுது. கத்ர் என்று சொன்னால் அரபியில இன்னொரு கருத்து இருக்கு, நிர்ணயித்தல், முடிவெடுத்தல் என்ற கருத்து இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, இந்த கத்ருடைய இரவுல தான் அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறான். எத்தனை வருடம் இவன் வாழ்வான், இவனுடைய மரணம் எப்படி அமையும், மனிதர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு இந்த கத்ருடைய இரவு. அதனால தான் இந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவது ஒரு காரணம், கத்ருக்கு அரபியில் இன்னொரு கருத்து இருக்குது. அருமையானவர்களே, உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்குது. எல்லா பாஷையை விட அல்லாஹ் தனக்காக, தன்னுடைய குர்ஆனுக்காக, சுவர்க்கவாதிகளுக்காக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த பாஷை இந்த அரபு பாஷை. இந்த அரபி பாஷை இருக்கிறதே ஆச்சரியமான பாஷை. கண்ணியமானவர்களே, இமாம் ஸஅலபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், லா துராதிஃபு ஃபில் லுகத்தில் அரபிய்யா, அரபு பாஷையில ஒத்த கருத்து என்பது கிடையாது. ஒத்த கருத்து தமிழ்ல ஒத்த கருத்து இருக்குது, சூரியன், கதிரவன், இப்படி ஒத்த கருத்துகள் இருக்கிறது. கதிரை, நாட்காலி, ஒத்த கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அரபியில் எந்த வார்த்தைக்கும் ஒத்த கருத்து என்பது கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம் என்ற வார்த்தைக்கு மட்டும் அரபியில் 500 பேர் இருக்கு சிங்கத்துக்கு. கண்ணியமானவர்கள், ஆச்சரியமான ஒரு பாஷை. இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனுக்கு இந்த அரபு பாஷையை தேர்ந்தெடுத்தான். கண்ணியமானவர்களே, ஆக கத்ர் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் இன்னொரு அர்த்தம் தான் நெருக்கடி என்ற கருத்து. அதாவது இந்த இரவுல அல்லாஹ் லட்சக்கணக்கான மலக்குமார்களை வானத்திலிருந்து சங்கிலி கோர்வையாக இந்த உலகத்துக்கு இறக்குகிறார். அவர்கள் இறங்கும் நேரம் பூமி நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது, நெருக்கடியிலே மூழ்கிறது. இதனால தான் இந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தஃப்சீருல் காஸின்ல வருது, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால காலம், அதாவது பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு மனிதர் இருந்தார். இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் ஆயுளை குறைத்து கொடுத்திருக்கிறார். 70 வருஷம் 80 வருஷம், கூடினால் 100, அதுக்கு மேல தாண்டது மிகவும் குறைவு. இவ்வளவுதான் இந்த உம்மத்துடைய வாழ்வு ஆயுட்காலம். ஆனால் முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை எடுத்து பார்த்தா அவங்களுடைய முதலாவது பல் விழுறதே 300 வயசுக்கு பின்னால தான். வாலிபத்தை அடைகிறதே 400 வருடங்களுக்கு பிறகுதான். இப்படி 700, 800, 1000 வருட காலங்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவர் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? 1000 மாதங்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் ஆயுதங்களை தன்னுடைய தோளிலே சுமந்தவாறு யுத்தம் செய்தார்.
1000 மாதம் யுத்தம் செய்யறதுன்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு சிறப்புகள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு சிறப்புகள், அல்லாஹ் அக்பர். ஒரு நாள் செஞ்சாலே மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்குது. இவர் 1000 மாதங்கள் 83 வருடங்கள், கிட்டத்தட்ட 83 வருடங்கள் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்தார். இந்த விடயத்தை கேள்விப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியும் ஒரு மனிதர் இருந்தார். 1000 மாதங்கள் தொடர்ந்து யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டிருக்கிறார். நபி அவர்கள் யோசிச்சாங்க, இப்படியாப்பட்ட அமல் செஞ்சவருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கூலியை கொடுத்திருப்பான். 1000 மாதங்கள் தொடர்ந்து யுத்தம் செய்தால் எவ்வளவு கூலிகள் அவருக்கு கிடைத்திருக்கும். ஆச்சரியப்பட்டார் கண்ணியமானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த பாக்கியம் என்ற உம்மத்துக்கு கிடைக்காதா? 1000 மாதங்கள் தொடர்ந்து யுத்தம் செஞ்சு பெரும் ஒரு கூலியை அடைந்திருப்பார் அந்த மனிதர். அந்த பாக்கியம் என்ற உம்மத்துக்கு கிடைக்காதா? என்ற உம்மத்துடைய ஆயுட்காலமும் மிகவும் குறைவு. யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், அமல்களோ மிகவும் குறைவு. எப்படி அந்த நன்மையை அடைவது என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த கத்ருடைய இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்தது. அவர் 1000 மாதங்கள் தொடர்ந்து போரிட்டு எந்த கூலியை அடைந்தாரோ அந்த கூலியை நீங்கள் ஒரே இரவில் அடைவீர்கள். நீங்க மட்டுமல்ல நாயகமே, உங்களோட உம்மத்துக்கும் இந்த கூலி கிடைக்கும். இதுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லைலத்துல் கத்ர்ல ஏராளமான விடயங்களை செய்து காட்டியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது தான் இந்த இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட இரவிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினான். அருமையானவர்களே, குர்ஆன் என்று வரும் பொழுது 2 தடவை இறங்கியது. நன்றாக விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இன்னா அன்ஸல்னா, அன்ஸல என்ற வார்த்தையை பாவிக்கிறான். சூரா ஃபுர்கான்ல நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, நஸ்ஸல என்ற வார்த்தையை பாவிக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னா, நாங்கள் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று எங்கெல்லாம் குறிப்பிடுகிறாரோ அதற்கு நாட்டம் என்னன்னா, கத்ருடைய இரவுல லவ்ஹுல் மஹ்ஃபூலில் இருந்து முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் முழு குர்ஆனையும் இறக்கி வைத்தான். இதுதான் கத்ருடைய இரவுல நடந்தது. லவ்ஹுல் மஹ்ஃபூல், மஹ்ஃபூல் என்ற பலகையிலிருந்து முழு குர்ஆனையும் 30 ஜுஸுக்கள், 6236 ஆயத்துக்கள், 114 சூறாக்கள், 7 மஞ்சில்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கப்பட்ட இரவு இந்த கத்ருடைய இரவு. அதெல்லாம் எங்க இறக்கினான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கல்ல, முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். ஒட்டுமொத்தமாக அரபியில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரபு பாஷை ஒரு ஆச்சரியமான பாஷை. அன்ஸல என்று சொன்னால் உலமாக்கள் சொல்வார்கள் ஒரேடியாக இறக்குதல். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை ஒரேடியாக நாங்கள் இறக்கி வைத்தோம் என்றால் முதலாவது வானத்துக்கு பைத்துல் இஸ்ஸா என்ற இடத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். சூரா ஃபுர்கான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியாரின் மீது குர்ஆனை, அங்கே நஸ்ஸல என்ற வார்த்தை வருகிறது. அன்ஸலைக்கும் நஸ்ஸலைக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்ஸல என்றால் ஒரேடியாக இறங்குவது, நஸ்ஸல என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவது. நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியாரின் மீது இந்த குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தார். எப்படி இறக்கினான்? 23 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கிக் கொண்டே இருந்தது. சில நேரத்தில் ஒரு ஆயத்து இறங்கியது, சில நேரத்திலே ஒரு சூரா ஃபாத்திஹா 2 தடவை இறக்கப்பட்ட சூரா. இதே போல சூரா அன்ஆமை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்குகிறார்கள். 70000 மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அந்த சூராவை இறக்குவதற்காக உலகத்திலே இறங்கினார்கள். சில நேரத்தில் 5 சூரா, 10 சூரா, இப்படி நபி அவர்களுடைய தேவைக்கேற்ப 23 வருட காலங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கிக் கொண்டே இருந்தார்.
ஆக கத்ருடைய இரவுல குர்ஆன் இறக்கப்பட்டது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்துக்கு. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த கத்ருடைய இரவு இருக்குதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியுடைய ரிவாயத் வருது, யார் இந்த லைலத்துல் கத்ரை இழந்து விட்டாரோ எல்லா நலவுகளையும் அவர் இழந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இல்தமிசு ஃபி அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ரமதானுடைய கடைசி பத்திலே இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களில் ஒரு இரவு தான் கத்ருடைய இரவு. கண்ணியமானவர்களே, சரியாக பார்த்தால் கடைசி 10 நாங்கள் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்க வேண்டும். சில பல அறிகுறிகள், அடையாளங்கள் மார்க்க அறிஞர்களுடைய கருத்தை வைத்து 21ஆம் இரவும் 27ஆம் இரவும் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்கப்படுது. நபி அவர்கள் சொல்வதற்காக வந்தார்கள். இந்த கத்ருடைய சிறப்பை எப்ப டேட்ட சொல்வதற்காக வந்தார்கள். 2 மனிதர்கள் சண்டை பிடித்ததின் காரணமாக நபி அவர்களுக்கு அது மறக்க வைக்கப்பட்டு விட்டது. நபி அவங்க சொன்னாங்க, இதுவும் ஒரு நலவாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? இந்த டேட்ல தான் கத்ருடைய இரவு வரும் என்று குறிப்பாக சொல்லியிருந்தால் அன்றைய டேட்ல மட்டும் மஸ்ஜித் ஃபுல்லாக இருக்கும். அன்றைய டேட்ல மட்டும் மக்கள் அமல் செய்வார்கள். மற்ற நாட்கள்ல அமல்கள் நடக்காது. இன்று 21, சில உலமாக்களுடைய கருத்துப்படி இன்று லைலத்துல் கத்ராக இருக்கலாம். இதனால நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கிரவுட் நேற்று இருந்ததா கண்ணியமானவர்களே? இல்லை, நாளை இருக்குமா சொல்ல முடியாது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டதும் ஒரு நலவு தான். ஆனால் சில பல அறிகுறிகளை வைத்து அதிகமான உலமாக்களுடைய கருத்து 27ஆவது இரவு தான் அந்த கத்ருடைய இரவாக இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கத்ருடைய இரவு 21ஆம் இரவுன்றான். அதுக்கு ஆதாரம் புகாரி முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரமலானுடைய நடுப்பத்திலே இஅ்திகாஃப் இருந்தோம். 20வது நாள் அந்த இஅ்திகாஃப் முடிந்து நாங்கள் சாமான்களை எல்லாம் கட்டிக்கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யாரெல்லாம் என்னுடன் இஅ்திகாஃப் இருந்தீர்களோ அவர்கள் மீண்டும் இஅ்திகாஃப் இருங்க, கடைசி 10 இஅ்திகாஃப் இருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவுல என்ன நடந்ததுன்னா, அதிகமாக மழை பொழிந்தது. அந்த மழை பொழிந்ததின் காரணமாக பூமி அப்படியே சகதியாக மாறி இருந்தது. பூமி அப்படியே சேராக இருந்தது. நான் அந்த இரவிலே தொழும் பொழுது நெற்றியை பூமியிலே வைத்தேன். தண்ணீர் சகதி இருந்ததின் காரணமாக என்னுடைய நெற்றியிலே அந்த சகதியுடைய மாக்கப்படியே பட்டிருந்தது. இந்த விஷயத்தை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அன்றைய நாள் 21ஆம் இரவாக இருந்தது அப்படின்ற கனவை காண்றாங்க. கண்ணியமானவர்களே, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் எங்களோட வந்து இஅ்திகாஃப் இருங்க என்று சொன்னார்களோ 21ஆம் இரவு மதீனாவிலே பெரும் ஒரு மழை ஏற்பட்டது. அந்த மழையின் காரணமாக அந்த மஸ்ஜிதுடைய ஓடைகளின் மூலமாக தண்ணீர் பூமியை நோக்கி வடிந்து அந்த இடமே சகதியாக மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாள் தொழ வைத்தார்கள். நபி அவர்கள் சுஜூதில் இருந்து எழுந்து சலாம் கொடுத்ததற்கு பிறகு நபி அவர்களுடைய முகத்தை பார்த்தேன். நபி அவர்களுடைய நெற்றியிலே அந்த மாக்கு இருந்தது. சகதியுடைய தண்ணீருடைய சேற்றுடைய மாக்கு இருந்தது. இது எப்ப? 21ஆம் இரவு சொல்றாங்க. கனவில் கண்ட விடயமும் நேரில் நடந்ததும் ஒத்து போனது. அது எப்ப? 21ஆம் இரவு. அன்றைய நாள் கத்ருடைய இரவு என்பதாக எனக்கு கனவிலே சொல்லப்பட்டது என்று சொன்னார்கள். ஆக இதை வைத்து இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கத்ருடைய இரவு என்பது இந்த 21ஆம் இரவு தான். அப்படி இருந்தால் அந்த கத்ருடைய எல்லா நலவுகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியமானவர்களே, இந்த கத்ருடைய இரவு குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு.
அது மட்டுமல்ல, பைஹக்கியுடைய ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாள்ல, குர்ஆனும் இதை உண்மைப்படுத்துகிறது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குமார்களும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இந்த இரவிலே பூமிக்கு இறங்குகிறார்கள். பூமிக்கு இறங்குவது மட்டுமல்ல, சாஃபஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அந்த மனிதரோடு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்கிறார்கள், கையிலாக செய்கிறார்கள் என்று ரிவாயத்துல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இந்த கத்ருடைய இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடன் முசாஃபஹா செய்தார்கள் என்பதற்கு அடையாளமாக 2 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது, அவருடைய உள்ளம் அப்படியே சொஃப்டாகும் என்று சொன்னார். அன்றைய நாள் அவருடைய உள்ளம் அப்படியே எரிக்கு கல்புகு, உள்ளம் அப்படியே மிருதுவாக மாறும். 2வது, தன்னை அறியாமல் கண்ணீர் வடிந்தோடும். இது 2 அடையாளம் அந்த மனிதரோடு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாஃபஹா செய்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கும். கண்ணியமானவர்களே, இவ்வளவு சிறப்பான இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்குறாங்க. இறங்கியது மட்டுமல்ல, முசாஃபஹா செய்கிறார்கள். இந்த நாளிலே அமல் செய்யக்கூடியவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இப்னு ஹிப்பான் பைஹக்கியுடைய நீண்ட ரிவாயத், இவ்வளவு சிறப்பான இரவுல ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை அடியார்களின் மீது கொடுக்கிறான், அடியார்களின் மீது பார்க்கிறான். அது மட்டுமல்ல, அடியார்களுடைய எல்லா பாவங்களையும் இந்த கத்ருடைய இரவுல மன்னிக்கிறான், 4 பேரை தவிர. இவ்வளவு சிறப்பான இந்த கத்ருடைய இரவுல 4 பேருக்கு மன்னிப்பு கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கியசாலிகளாக இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த 4 பேர் யாரு? முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முத்மினு ஹம்ரின், யார் தொடர்ச்சியாக மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கிறாரோ, போதை பொருட்களை பாவித்துக் கொண்டிருக்கிறாரோ, இவருக்கு கத்ருடைய இரவுல, லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, போதை பொருளை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும், எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய சந்ததியினரை பாதுகாக்கணும். எங்களுடைய நிலைமையை மாற்றிடும், நிலைமையை, வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். இந்த அளவுக்கு ரிவாயத்துகள் எச்சரிக்கை வருது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேருக்கு ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்குறான், அவருக்கு சொர்க்கத்துக்குள்ளால போகவே முடியாது. முதலாவது யார்? முதுமினு ஹம்ரின், யார் தொடர்ந்து மதுபான பாவனையில் இருக்கிறாரோ, யார் போதை வஸ்துக்களை பாவிக்கிறாரோ, இவருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுது. 2வது ஆக்குல் லிவாலிதை, தாய் தந்தையை நோகடிக்கக்கூடியவர். 3வது காத்தியுர் ரஹம், உறவு முறையை துண்டித்து வாழ்பவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இன்னொரு ரிவாயத்தில் வருது பயங்கரமான எச்சரிக்கை. பைஹக்கியுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தில சில நரகவாதிகளுக்கு ஒரு தண்ணீரை புகட்டுவான். அந்த தண்ணீர் எப்படியாப்பட்டது தெரியுமா? அந்த தண்ணீர் ஆற்றுடைய பேர் கௌதா என்று சொன்னார்கள். நஹ்ருல் கௌதா, கௌதா என்ற ஆற்றிலிருந்து இந்த நரகவாதிக்கு அல்லாஹ் தண்ணீரை புகட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது என்ன ஆறு? நபி அவங்க சொன்னாங்க, உலகத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களுடைய உறுப்பிலிருந்து வரக்கூடிய சீல் சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். சொன்னார்கள், யாருக்கு தெரியுமா? உலகத்தில் யார் போதை வஸ்துக்கள், குறிப்பாக முத்மினுல் ஹமர், யார் இந்த சாராயம் மதுபானத்தை தொடர்ந்து பாவிக்கிறாரோ, இவருக்கு தான் இந்த தண்டனை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, தீனத்துல் ஹபால் என்ற ஒரு ஊற்றிலிருந்து அல்லாஹ் இவருக்கு குடிப்பாட்டுவார். சஹாபாக்கள் கேட்டார்கள், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் ஒன்று சேரக்கூடிய இடம் தான் இது. இந்த தண்ணீரை இந்த மதுபானத்தில் ஈடுபட்டவருக்கு, மதுபானத்தை குடித்தவருக்கு அல்லாஹ் குடிப்பாட்டுவான்னு சொன்னாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, யாரு மதுபானம் அருந்திய நிலையில் அதே பாவனையோட மரணிக்கிறாரோ, கியாமத்துடைய நாளில் சிலை வணங்கியவருடைய அந்தஸ்தில் அல்லாஹ் அவரை எழுப்பாட்டுவான்.
எவ்வளவு பயங்கரம் கண்ணியமானவர்களே. ஏராளமான ஹதீஸ்கள், எச்சரிக்கைகள் சாராயம் குடிப்பவர்களுடைய விஷயத்துல வந்திருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. சாராயம் மட்டுமல்ல, எதெல்லாம் மனிதனுடைய உடம்புக்கு தீங்கிழைக்கிறதோ அந்த எல்லா போதை பொருட்களும் இதற்குள்ளால் வரும். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், புகாரியுடைய தெளிவான ரிவாயத். போதை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது லைட்டா நாக்குல வெச்சு போதை ஏற்படுத்தினாலும் அதுவும் ஹராம் தான். அதிகமாக குடித்து போதை ஏற்படுத்தினால் அதுவும் ஹராம் தான். நன்றாக விளங்கிக் கொள்ளணும். ஒரு டிராப் விஷமும் விஷம் தான், ஒரு போத்தல் விஷமும் விஷம் தான். ஒரு டிராப் நாக்குல வச்சு பார்ப்போமா? இல்ல கண்ணியமானவர்களே, எல்லாமே ஹராம் தான். ஆக இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்ருடைய இரவுல எவருக்கு மன்னிப்புள்ள தெரியுமா? ஆக்குன் லிவாலிதை, யார் தன்னுடைய தாய் தந்தையை நோவினை படுத்துகிறாரோ, உலகத்திலே கஷ்டப்படுத்தினாரோ, இவருக்கும் லைலத்துல் கத்ர்ல மன்னிப்பு கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, தாய் தந்தை என்பது எமக்கு கிடைத்த பாக்கியம். அவர்கள் இல்லாமல் நாம் உலகத்திலே எப்படி வந்தோம்? அவர்கள் இல்லாமல் நாம் பிறக்க முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தொடர்பை ஏற்படுத்தினார் தாய் தந்தையின் மூலமாக. உலகத்தில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். நாம் பிறக்கும் பொழுது தாய் பிரசவ நேரத்திலே படக்கூடிய வழி அல்லாஹு அக்பர் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு சராசரி மனிதனுடைய நாடி துடிப்பு 70 to 80. பிரசவ நேரத்தில் தாயுடைய நாடி துடிப்பு 220 தாண்டுகிறது. உயிரோடு ஒரு மனிதனை வைத்து ஒரு இரும்பால் அவனுடைய மூட்டுக்கு அடித்தால் எந்த அளவுக்கு வருத்தம் ஏற்படும்? இந்த வருத்தத்தை விட 36 மடங்கு வருத்தத்தை வழியே பிரசவ நேரத்திலே ஒரு தாய் உணர்கிறாள். கண்ணியமானவர்களே, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். எந்த அந்தஸ்துக்கு போனாலும் தாய் தந்தை தான் முதலிடம். கண்ணியமானவர்களே, இமாம் ஹைவத் இப்னு ஷுரைஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய ஹதீஸ் பாட வகுப்புல படித்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் ஹதீஸுடைய பாடம் நடக்குது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்படியே அந்த பாடத்தில் இருக்கிறாங்க. கண்ணு கெட்டக்கூடிய அளவுக்கு மாணவர்கள். ஹஜ்ரத் ஹைவத் இப்னு ஷுரைஹுடைய தாய் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உள்ளவர். பாடம் நடக்குது, நபி அவர்களுடைய ஹதீஸ் வாசிக்கப்படுது. உடனே தாய் வந்து சொன்னா, யா ஹைவா அல்கில் ஹப்பத லித்தஜாஜா, ஹைவா கோழிக்கு தீனி போடலையான்னு கேட்டான். ஹைவா, என்ன நீ கோழிக்கு தீனி போடலையா? என்ன செய்தார்கள்? பாடம் நடத்துறேன், கொஞ்சம் அரவரில் வாரே, கொஞ்ச நேரம் சென்று வாரே, இப்படித்தான் வந்து சொல்லுவீங்களா என்று சொன்னார்களா? இல்ல கண்ணியமானவர்களே, உடனடியாக கிதாபை மூடினார்கள். லப்பைக் யா உம்மா, என்னுடைய தாயே, இதோ நான் ஆஜராகிவிட்டேன் என்று சொல்லி கோழிக்கு தீனியை போட்டுவிட்டு வந்து பாடத்தை நடத்தினார்கள். மாணவர்களுக்கு ஆச்சரியம். ஹதீஸ் நடக்குது, இவ்வளவு முக்கியமான விடயங்கள், இதை விட்டுவிட்டு கோழிக்கு சாப்பாடு போடுகிறாரே. பாடம் முடியுது. மாணவர்கள் சிலர் கேட்டாங்க, உஸ்தாத் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சீங்க? பாடம் எவ்வளவு முக்கியம், ஹதீஸ் எவ்வளவு முக்கியம், இதை விட உங்களுக்கு இது பெரிதாக விளங்கியதா? சொன்னார்கள் ஹைவத் இப்னு ஷுரைஹ், உங்களுக்கு பாடம் நடத்துவது எனக்கு சுன்னத்து, என்னுடைய தாய்க்கு வழிபடுவது எனக்கு கட்டாயம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு பாடம் நடத்துறது எனக்கு ஃபர்ல் இல்லை. நினைத்தால் மூடிவிட்டு எனக்கு செல்ல முடியும். ஆனால் என்னுடைய தாய் கூப்பிட்டு விட்டால், அழைத்து விட்டால், இதாஅத்தும்மி வாஜிபுன், தாய்க்கு பதிலளிப்பது கட்டாயம். அதனால தான் எழுந்து போனேன் என்று சொன்னார். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம். கண்ணியமானவர்களே, மஅரிஃபத்துர் ரிஜால் என்ற துறையை எடுத்தாலே இமாம் ஷம்சுத்தீன் ஸஹபியுடைய பேர் தான் வரும். ஒவ்வொரு இமாம்களை பற்றி அக்குவேர் ஆணிவேராக அறிந்திருந்த இமாம் ஷம்சுத்தீன் ஸஹபி. அவர்களுடைய முக்கியமான கிதாப் சியர் அலாமின் நுபலா, கிட்டத்தட்ட 50 பாகங்களை கொண்ட கிதாப். இல்ம படிக்கிறதுக்காக வேண்டி அவர்கள் வெளியில் எங்கேயுமே போகல.
தாயுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி உலகத்தில் இருந்தாங்க. தாயுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். தாய் சொன்னா என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிட்டாத என்று சொன்னதின் காரணமாக இமாம் ஸஹபி வெளியே போகல. தாயுடைய ஹிதுமத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். தாயுடைய வஃபாத் எப்பொழுது ஏற்பட்டதோ அதற்கு பிறகுதான் இல்மை கற்பதற்காக வேண்டி வெளியே சென்றார்கள். இமாம் ஸஹபி சொல்கிறார், தாய்க்காக வேண்டி நான் என்னுடைய இல்மை கற்பதை அர்ப்பணித்தேன். தாயுக்கு இதாத் செய்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த இல்மிலே எனக்கு பரக்கத் செய்தான். ஏனைய இமாம்களை விட இமாம் ஸஹபியுடைய அந்தஸ்து வேறு கண்ணியமானவர்களே. தாய்க்கு வழிபட்டதின் காரணமாக இந்த அளவுக்கு மாமேதையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினான். ஆகவே இதெல்லாம் தனித்தனி தலைப்பு, பல மணித்தியாலங்கள் எடுக்கும், நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன். ஆக கண்ணியமானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஹ்யாவுல பாபு ஸம்மில் ஹஸத் என்ற பாடத்துக்கு கீழான ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறாங்க. அடிக்கடி அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய நபி ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை தன்னுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் அமர்த்தி வைத்திருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒரு மனிதனுக்கு நீ கொடுத்திருக்கிறாயே, அவர் என்ன அமல் செஞ்சாரு, அவர் யாருன்னு கேட்டாங்க. அர்ஷுக்கு கீழால் ஒருத்தரை நீ வைத்திருப்பதாக இருந்தால் ஒருவேளை ஒரு நபியாக இருக்குமோ? யார் யா அல்லாஹ்? அல்லாஹ் கேட்டா, யாருன்னு கேட்காதீங்க, அவர் என்ன செஞ்சாருன்றது கேளுங்க. அவர் யாரு என்பது உங்களுக்கு தேவையில்லை, அவர் என்ன அமல் செய்தார் என்பதை கேளுங்கள், நான் சொல்கிறேன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ் என்ன அமல் செஞ்சாரு? அல்லாஹ் 3 அமல் சொன்னான். இந்த 3 அமலின் காரணமாகத்தான் நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை இவனுக்கு கொடுத்தேன், இந்த மனிதருக்கு கொடுத்தேன். முதலாவது, யாரை பற்றியும் உலகத்தில் யாருக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை பார்த்தும் இவர் பொறாமை கொண்டது கிடையாது. கூட இவர் பொறாமைப்பட்டது கிடையாது. இரண்டாவது, வலா யம்ஷி ஃபின் நமீமா, கோல் சொல்லி உலகத்திலே இவர் சுத்தி திரிந்தது கிடையாது. மூன்றாவது, வலா யஅகுலி வாலிதை, கண் சிமிட்டும் அளவு கூட தாய் தந்தைக்கு மாறு செய்தது கிடையாது. இந்த 3 அமலின் காரணமாகத்தான் இவரை நான் இந்த அந்தஸ்திலே வைத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே அல்லாஹ் யாருக்கெல்லாம் தாய் தந்தைகளை தந்திருக்கிறாரோ அவர்கள் முடியுமானாலோ தாய் தந்தைகளுடைய பணிவிடையிலே ஈடுபடுவோம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான். இந்த தாய் தந்தைக்கு நோவினை செய்து அவர்களுடைய துஆவை பெறாதவர்களுக்கு லைலத்துல் கத்ரிலும் மன்னிப்புள்ள, ரமலானிலும் மன்னிப்புள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறும் பொழுது 3 தடவை ஆமீன் 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 என்று சொன்னார்கள். தபரானியுடைய ஹாக்கிமுடைய ரிவாயத், ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வலமைக்கு மாற்றமாக 3 தடவை ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம்? சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள், வந்து 3 துஆக்களை செய்தார்கள். 3 துஆ அல்ல, அது பதுவா, 3 சாபங்களை விட்டார்கள். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். முதலாவது படியில் ஏறும் பொழுது, மன் வைலுன் மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர், ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவனுக்கு நாசமாகட்டும் என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவது படியில் ஏறும் பொழுது, உங்களுடைய பேர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத் சொல்லலையோ அவருக்கும் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். மூன்றாவது படியில் ஏறும் பொழுது, எந்த மனிதர் உடைய தாய் தந்தைகளில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிபத்தை அடைந்து அவர்கள் மூலமாக இந்த பிள்ளை சுவர்க்கத்தை அடையாவிட்டால் அந்த பிள்ளைக்கும் நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். துஆ கேட்டது யாரு? மலக்குமார்களுடைய தலைவர். ஆமீன் சொன்னது யாரு? நபிமார்களுடைய தலைவர். துஆ கபூலாகிறதுல சந்தேகமாக கண்ணியமானவர்களே, ஷூராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை ஏற்றுக்கொள்வான். ஆக தாய் தந்தையுடைய விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளணும். மூன்றாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்திஉர் ரஹம், உறவு முறையை துண்டித்து வாழ்பவர். இஸ்லாம் சில விடயங்களை விதிவிலக்காக இருக்குது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிம்ல குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதர் ஒரு பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தும் அவர் அந்த பாவத்தை விடலையா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருடன் பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இப்படி இஸ்லாம் சில விடயங்களை கூறுகிறது. இது அல்லாஹ்
அமல். யார் உறவு முறையை துண்டித்து வாழ்கிறாரோ இவருக்கும் இந்த உலகத்தில் நன்மை கிடையாது. இந்த கதருடைய இரவுல மன்னிப்பு கிடையாது. உலகத்தில் மனிதராக பிறந்த எல்லோருக்கும் முக்கியமாக 2 ஆசை இருக்கு. முதலாவது என்ன? நீடூழி காலம் நான் உலகத்தில் வாழணும். 2வது செட்டில் ஆகணும். எல்லாத்திட்ட இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்னுடைய வாழ்வாதாரம் சரியாகணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் நீடூழி காலம் வாழணும் என்று 2 ஆசைகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 ஆசைகள் எதன் மூலமாக நிறைவேறும் என்ற விஷயத்தையும் சொன்னார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் ஸர்ரஹு அய்யுமத்த லஹு ஃபீ உம்ரிஹி வ யுஸாது ஃபீ ரிஸ்கிஹி, யார் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ ஃபல்யபுர்ர வாலிதை, தன்னுடைய தாய் தந்தையுடன் நல்ல முறையில் நடக்கட்டும், வல் யஸில் ரஹ்மஹு வல் யஸில் ரஹ்மஹு, உறவு முறையுடன் சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி சொன்னாங்க. இந்த 2 நடந்தால் வாழ்க்கையிலையும் அவர் செட்டில் ஆகிடுவார், நீடூழி காலம் அவர் வாழ்வார். நபி அவர்களுடைய வாக்கு கண்ணியமானவர்களே, பைஹக்கியுடைய ரிவாயத் வருது. இதை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுன், 3 நபர்கள் இருக்கிறார்களே, ஹாஸபஹுல்லாஹு ஹிசாபன் யஸீரா வ அத்கலஹுல் ஜன்னா பிரஹ்மத்திஹி, 3 பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கேள்வி கணக்கு என்பதும் கிடையாது, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாகவும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார் நபி அவங்க சொன்னாங்க, மன் நூகிஷல் ஹிசாப் ஃபகத் ஹலக, யார் கியாமத்துடைய நாள்ல கேள்வி கணக்கில் மாட்டிக்கொண்டானோ அவன் நாசமாகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேள்வி கணக்கு யாராவது ஒருத்தர்ட்ட அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சா அவரால் தப்ப முடியாத கண்ணியமானவர்களை நாசமாகிடுவாரு, அவர் வாழ்க்கை அவ்வளவுதான். உடனே ஆயிஷா சொன்னாங்க, அப்ப குர்ஆன் அல்லாஹ் ஹிசாபை யஸீரா, லேசான கேள்வி கணக்கு என்பதாக கூறுகிறானே, அப்ப இது யாருக்கு யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள்ல ஒரு அடியான அல்லாஹ் தனியாக அழைத்து, நீ இப்படி உலகத்தில் இப்படி பாவங்களை செஞ்ச, உலகத்தில் நான் மறைத்தது போல் இன்றைய நாளும் மறைத்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் தனியாக ஒரு மனிதனை அழைத்து சொல்வான். இது தான் லேசான கேள்வி கணக்கு என்று ஆயிஷா நாயகி சொன்னாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்துள்வானாக. இந்த ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, இந்த 3 பேருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான். கேள்வி கணக்கும் லேஸ் அப்படின்னா கேள்வி கணக்கே இல்லை. முதலாவது யாரு? கஷ்டமான 3 நபர்கள். நபி அவங்க சொன்னாங்க, சில்மன் கத்அக், உன்னை துண்டித்து வாழ்பவர்களுடன் நீ சேர்ந்து வாழ்ந்தாங்க. வஅஃபு அம்மன் ظلمك, உனக்கு அநியாயம் செய்தவர்களை நீ மன்னித்து வாழு. துஅதி அம்மன் ஹரமக், உனக்கு கொடுக்காமல் தடுத்தவருக்கு நீ கொடு என்று சொன்னார்கள். இந்த 3 தன்மை யார்கிட்ட இருக்குதோ இவருக்கு கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு இல்லை, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தால் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். கஷ்டமான 3 அமல். துண்டித்து வாழ்பவர்களுடன் சேர்ந்து வாழ்றது, 2-3 வருஷம் பேசாம இருப்பவர்களை கண்டால் சலாம் சொல்றதுக்கு மனசு கூசும் கண்ணியமானவர்களே. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்பாதியோ பிஸ்ஸலாமி பரீஉ மினல் கிப்ர், சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர் பெருமையை விட்டு நீங்கிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அநியாயம் யாராவது செய்திருந்தால் மன்னித்தால் மனம் உடாது, மனசு உடாது. அப்படி இருந்தும் இந்த நன்மையை ஆதரவு வைத்து செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக கேள்வி கணக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். 4வது அந்த துர்ப்பாக்கியசாலி யார் தெரியுமா? உலகத்தில் யாரு 2 மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுத்துகிறார்களோ, முஷாஹின் முசாவின் என்று வருகிறது. ஒற்றுமையுடன் 2 பேர் இருக்கிறாங்க, இவர் இடையில பூந்து இருவருக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுத்துகிறார். கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்கிறார்கள், இடையில பூந்து இருவருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்தி தலாக் வரைக்கும் இவர் மூலமாக அந்த விடயம் போகுதா, இவருக்கும் கியாமத்துடைய நாள்ல இந்த கதருடைய இரவுல மன்னிப்பு கிடையாது என்று ஸல்லல்லாஹு சொன்னார்கள். 2 பேருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவர். ஆக அல்லாஹ் இந்த 4 கூட்டத்தாரை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆக கண்ணியமானவர்களே, 3வது 10ல் இருக்கிறோம். இந்த 3வது 10 நரக விடுதலையுடைய 10. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நரக விடுதலையை கொடுக்கிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் ரஹ்மத்தை கொடுத்த மாதிரி, மக்ஃபிரத்தை கொடுத்த மாதிரி இந்த 3வது 10 நரக விடுதலையுடைய 10, இந்த 10லும் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து நரக விடுதலையை கொடுத்து இந்த கதருடைய நாளிலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் அதிகமான அருள்களை
கொடுப்பானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.